வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம பிகினர்ஸ் கூட ரொம்ப எளிமையா செய்து பாராட்டு வாங்கக்கூடிய பந்து பந்தா வரக்கூடிய ஒரு பணியாரம் ரெசிபி பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. யார் வேணாலும் செய்து எளிதா பாராட்டு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த ரெசிபி, சிம்பிளான இந்த ரெசிபியை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நேரடியா ரெசிபிக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த பணியாரம் ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த ஒரு முட்டையில நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க போறேன். இந்த பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் இது கூட ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்ப நாம நல்லா பீட் பண்ணிக்க போறோம் அந்த எக்கை. இப்ப அந்த முட்டையை நல்லா அடிச்ச பிறகு அது கூட நாம ஒரு 1/4 கப்பு, அதோட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு சுகர் இதுல சேர்த்துக்கிறோம். அதாவது 1/4 கப் சுகர், அது கூட எக்ஸ்ட்ராவா வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திருக்கேன். அதை சேர்த்து இப்ப நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப அதையும் சேர்த்து பீட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம 1/2 கப் அளவுக்கு பால், அந்த பாலையும் இதுல சேர்த்துக்க போறோம். இப்ப பாலை சேர்த்துட்டோம் நாம. இப்ப பாலை சேர்த்த பிறகு ஒரு குறைஞ்சது 5 நிமிஷமாவது நல்லா அந்த முட்டை, பால், சீனி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிற அளவுக்கு, நுர வர்ற அளவுக்கு நாம நல்லா பீட் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் நாம இந்த கலவையில ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறோம். இப்ப ரவா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அத்தோட அந்த ரவையை கலந்துட்டு, ரவா கொஞ்சம் கலந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதையும் சேர்த்து இப்ப நம்ம கலந்துக்க போறோம். இப்ப கோதுமை மாவு சேர்த்ததும் சின்ன சின்ன கட்டிகளா வரலாம். அந்த மாதிரி வராம கட்டிகளே இல்லாம சுத்தமா இப்ப நம்ம நல்லா அடிச்சு கலந்துக்கணும். இப்ப ரவையும் கோதுமை மாவும் சேர்த்து இப்ப நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்ப கலந்த பிறகு கலவை இந்த பதத்துல இருக்கும். அதாவது லைட்டா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படித்தான் இருக்கணும். ஆனா நான் இப்ப இந்த கலவையை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட போறோம். அதாவது இந்த ரவை நல்லா அந்த முட்டை, பால் கலவையில நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம அதுல ஒரு 10-15 பாதாம் பருப்பு, அதை நான் இப்ப சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்ப பாருங்க, அது நல்லா ஊறின பிறகு இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துல இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாம இதை இப்போ உங்ககிட்ட பணியார கல் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தோசைக்கல்ல கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ கலந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு ஊத்தி அதை விரிச்சு விடாதீங்க. அப்படியே ஊத்திட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுல சுத்திலும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு திருப்பி போட்டு நீங்க இதை அப்படியே பேன் கேக் மாதிரி எடுக்கலாம். இதுவுமே நல்லா சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த முறை தவிர இப்போ நம்ம பணியாரம் எப்படி பண்றதுன்னு இப்ப அடுத்து பார்க்கலாம். இப்ப நான் பணியாரக்கல்ல சூடு பண்ணிட்டேன். இப்ப நான் நெய் சேர்த்து இன்னைக்கு பணியாரம் பண்ண போறேன். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்குங்க. இப்போ நெய் ஊத்தி சூடான பிறகு நாம அதுல இந்த பணியாரத்தை, அதாவது ஒரு 3/4 பாகம் அந்த குழியில வர்ற அளவுக்கு நீங்க ஊத்தி எடுக்கலாம். இது வழக்கமா எல்லா பணியாரமும் பண்ற மாதிரி தான். இப்போ ஊத்திட்டு அது தன்னால அப்படியே எழும்பி வரும். இப்ப நம்ம இந்த ரெசிபியில சோடா உப்பு சேர்க்கவே இல்லை. ஆனா இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி நம்ம சேர்த்திருக்கிறதால அது ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த பணியாரத்துக்கு. இப்ப பாருங்க, தன்னால அது எப்படி எழும்பி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா எழும்பி வந்த பிறகு அடுத்த பக்கம் பொன்னிறமான பிறகு நம்ம இப்போ மெதுவா அதை திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி நல்லா பொன்னிறமா வேக விட்டு எடுத்தீங்கன்னா பணியாரம் சூப்பரா தயாராயிடும். நிச்சயமா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு தப்பு பண்ணாம வரக்கூடிய ரெசிபி இது. இப்ப பாருங்க, 2 பக்கமும் பொன்னிறமா வெந்து நல்லா சாஃப்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நாம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இதுல நம்ம பாதாம் பருப்பு அல்லது முந்திரி பருப்பு சேர்க்கும் போது அதோட அந்த இடையில கடிபடும் போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியில நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.